அதிரடியாக இஸ்ரேல் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் பலி. பதட்டத்தில் ஜெருசலேம். எரிபொருள் தட்டுப்பாட்டால் பேருந்து சேவை முடங்குமா? விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. அஹ்மதி நெஜாடின் மரணத்தை அடுத்து நாங்கள் ஈரானுடன் நிற்கின்றோம் என்று கொந்தளித்த மஹிந்த ராஜபக்ச. இலங்கையில் அனைத்து விமான சேவைகளும் இன்றும் ரத்து. இலங்கையர்கள் உட்பட 58 பேர் அமீரகத்தில் காயம். அமெரிக்க படையினர் 3 பேர் பலி. 2 பெண்களுடன் யாழில் கைதான 11 பேர் வெளியான அதிர்ச்சி பின்னணி. 4 வாரங்கள் ஈரான் மீதான போர் நீடிக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன் அதிரடி. இலங்கை அரசு மத்திய கிழக்கு போரை கண்காணித்து வருவதோடு போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்துவதாக தெரிவித்த அமைச்சர். செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலையால் பல இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். ஈரான் சற்று முன் இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு மேற்கே இருக்கும் பெய்ட் ஜெமேஸ் நகர் மீது நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு ஜெருசலேமுக்கு மேற்கே இருக்கும் பெய்ட் ஜெமேஸ் நகரை இலக்கு வைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளது. 9 பேர் குறித்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளதோடு 27 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது அண்மையில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதோடு தாக்குதலை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதோடு இஸ்ரேலுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்திய மிக கடுமையான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர் மோதல்களால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த அனைத்து விமான சேவைகளும் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. போர் மோதல்கள் தொடங்கிய கடந்த 28ஆம் திகதி முதல் இதுவரை மத்திய கிழக்கிலிருந்து இலங்கைக்கு வரவிருந்த மற்றும் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 115 விமான சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி தந்துள்ளதாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் இலங்கையின் நெருங்கிய நண்பராக செயற்பட்டதாகவும் இதன்போது மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளதோடு சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய மேம்பாடு மற்றும் உமாஓயா பல்நோக்கு திட்டம் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்கு அவர் பிரதான பங்காற்றியுள்ளார் என்றும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நஜாத் அவரின் குடும்பத்தினருக்கு மஹிந்த தனது இரங்கலை தெரிவித்துள்ளதோடு இவ்வாறான அவசர நேரத்தில் அனைத்து தரப்பினரும் போரின் பாதையை தேர்ந்தெடுப்பதை விட நிதானத்தையும் பேச்சுவார்த்தையையும் தேர்ந்தெடுக்குமாறு மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். நுவரெலியா மற்றும் நானுஓயா பகுதிகளில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் காரணமாக நாட்டில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கியுள்ளதோடு நுவரெலியா மற்றும் நானுஓயா பகுதிகளில் இன்றும் 2வது நாளாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை உருவாகியுள்ளது. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோடு நுவரெலியாவில் சில நிலையங்களில் இங்கு பெட்ரோல் இல்லை என அறிவிப்பு காட்சி பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அதிகமாக எரிபொருளை கொள்வனவு செய்து வருவதால் இவ்வாறு தட்டுப்பாடு நிலவி வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை வந்துள்ளதோடு ஈரானிடமிருந்து எண்ணெய் கிடைக்காவிட்டாலும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். இதன்போது ஈரானை விட ஏனைய நாடுகளிலிருந்தே இலங்கை அதிகளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க ஈரான் ஒருவேளை ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது குண்டுகளை வீசி கப்பல் போக்குவரத்தை தடுத்தால் மாத்திரமே பிரச்சனை உருவாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தொடர்ச்சியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதல்களினால் இலங்கை பிரஜை ஒருவர் உட்பட பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த 58 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி வந்த ஈரானிய ட்ரோன்கள் தரையில் விழுந்து வெடித்ததாலேயே குறித்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் சூழலில் ஐக்கிய அரபு அமீரகம் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்சகட்ட நிலையில் செயற்படுத்தியுள்ளதோடு ஈரானை இலக்கு வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளின் போது 3 அமெரிக்க படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதை அமெரிக்காவும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான இந்த இராணுவ நடவடிக்கையை அறிவித்திருந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்க வீரர்களின் உயிர்கள் பறிபோகலாம் என்றும் போரின் போது இத்தகைய உயிரிழப்புகள் சாதாரணமானவை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் நகர பகுதிகளில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 பெண்களோடு மொத்தம் 13 பேர் யாழ்ப்பாணம் தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களை வைத்திருந்த பல கொள்ளை சம்பவங்களுடனும் தொடர்புடையோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதோடு யாழ் நகரில் மருந்தகம் ஒன்றை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்த ஒருவரும், நெடுங்குளம் பகுதியில் வீடு உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த இருவர் உள்ளிட்டவர்களே இவர்கள். போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மேலும் 11 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பிலிருந்து ஆணின் சடலம் ஒன்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக காவல்துறையினருக்கு சடலம் ஒன்று கடலில் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த 28ஆம் திகதி கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்வதற்காக கொழும்பிற்கு வந்தவர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் மேலும் 4 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் பிரபலமான இதழுக்கு அளித்த நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதோடு ஈரான் ஒரு பெரிய நாடு என்பதால் அதன் வலிமைக்கு ஏற்ப இந்த கால அவகாசத்தை தாம் கணக்கிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கதவுகள் இன்னும் திறந்துதான் இருப்பதாக தெரிவித்த ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறுமா என்பது குறித்து தெளிவான பதிலை இன்னும் அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தை நடத்த ஈரானிய தரப்பினர் விரும்புவதாகவும் ஆனால் கடந்த வாரமே அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் அதன் அனைத்து இலக்குகளையும் எட்டும் வரை முழு வீச்சில் தொடர்ந்து நடைபெறும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதலை உன்னிப்பாக கண்காணித்து வருவதோடு போரை மன்னிக்கவில்லை என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை குறித்து சிறப்பு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய நலிந்த ஜேதிச அரசாங்கம் அனைத்து தரப்பினரையும் பகைமையை நிறுத்தி உலகளாவிய அமைதியை உறுதி செய்வதில் பணியாற்றுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. உலகில் மத்திய கிழக்கு ஒரு முக்கியமான பிராந்தியம் என்றும் எங்கள் பொருளாதாரத்துடனும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது, அதை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் மோதலின் பரந்த உலகளாவிய மற்றும் பொருளாதார தாக்கத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். 1 மில்லியன் இலங்கை வெளிநாட்டு ஊழியர்கள் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிவதாகவும் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான விமான நிலையங்கள் மோதலால் மூடப்பட்டிருப்பதால் பிராந்தியத்தில் இருந்து இலங்கையர்களை உடனடியாக வெளியேற்றுவது தற்போது சாத்தியமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் உள்ள பயணிகளுக்கான விசாக்களை 2 வாரங்களுக்கு இலவசமாக நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதோடு இந்த நீட்டிப்பு 14 நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்றும் மேலும் முன்னேற்றங்களை பொறுத்து இந்த முடிவு மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை வந்த 6 இளைஞர்கள் பல வகையான போதைப் பொருட்களுடன் நேற்று நல்லதண்ணி நகரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25 முதல் 33 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் மொரட்டுவை, மாத்தரை, பாயாக்கலை, வங்கதனிய, ஹக்மனை மற்றும் மீகுட பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு போதை மாத்திரைகள், கஞ்சா, ஐஸ் மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார்.